வணக்கம். நான் தயானந்த். குமரி அறிவியல் பேரவையில் டீம் சி குரூப் பி இலிருந்து ட்ரெடிஷனல் ஃபுட் ப்ரிப்பரேஷனை இன்று செய்ய வந்துள்ளேன். நான் இன்று கோதுமை புட்டை செய்ய வந்துள்ளேன். கோதுமை புட்டு எப்படி செய்யலாம் என்பதை இப்போது பார்ப்போம். முதல்ல கோதுமை மாவை சிம்மில் வச்சு அதை வறுக்கணும். இந்த இது ரோஸ்ட் பண்ணதை இப்போ சைடில் எடுத்து இதை ஆற வைக்கணும். இப்போ இந்த ஆறின மாவில் கொஞ்சம் உப்பு நம்ம தேவைக்கு ஆட் பண்ணிவிட்டு அடுத்து தண்ணி ஊற்றி அதை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இந்த பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி ஊற்றி இதை ஆன் பண்ணி வச்சிடலாம். அடுத்த இந்த பாத்திரத்தில் முதல்ல கொஞ்சம் தேங்காய் போடலாம். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த மாவு எல்லாத்தையும் போட்டுடலாம். திருப்பி கொஞ்சம் தேங்காய் போடலாம். திருப்பி அந்த மாவை போட்டுடலாம். இந்த மாவை ஃபுல்லாக போட்டோம்னா லாஸ்ட்டு தேங்காய் போட்டுடலாம். அடுத்து இதை மூடி அந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சிடலாம். இது என்ன விசில் வர்றது வரைக்கும் இதை வேக வைக்கணும். இது ஆவி வர்றது வரைக்கும் வேக வைக்கணும். நம்ம இதுக்கு கூட சிறுபேர் வச்சு சாப்பிட்றதுக்கு சிறுபேர் ரெடி ஆக்கலாம். சிறுபேரை கோர வச்சுட்டு அதை தண்ணியில் சூடாக்கணும், பாயில் பண்ணணும். இது பாயில் ஆகுது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஆவி வரணும். இது வெந்தோடனே இதை ஆஃப் பண்ணி இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதை மெதுவாக வெளியே தள்ளலாம். நம்மளுடைய கோதுமை புட்டு ரெடி. இது கூட இந்த சிறுபயிரையும் நம்ம சேர்த்து வச்சு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு சாப்பிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தி. இதில் நிறைய ஃபைபர்ஸும் நியூட்ரிஷன்ஸும் இருக்குது. இது காலையில் சாப்பிடச்சும் நம்மளுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். இந்த அறிவு வாய்ப்பை வழங்கியுள்ள குமரி அறிவியல் பேரவைக்கும் வேலன் சார் அவர்களுக்கும் எனது நன்றி.